பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குப்பைகளுக்கு வைத்த தீயினால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது ஏற்பட்ட இந்த விபத்தில் 15 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். விரைந்து சென்ற காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி அருகே நெல்லையில் கவின் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மே 17 இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு ஆணவ படுகொலைகளை தடுக்கவும் அதற்கென சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் நியூட்ரினவ் தன்னார்வ அமைப்பு சார்பாக காந்திபுரம் ஃபாத்திமா சர்ச் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குளிர்சாதன பெட்டியில் உணவு, காய்கறிகள், அத்தியாவசிய மளிகை பொருட்களை தேவையானவர்கள் பகிர்ந்து கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. உணவு வீணாவதை குறைப்பதிலும் சமூக ஒற்றுமையை அதிகரிக்கும் வகையிலும் மாணவர்கள் வாயிலாக துவங்கப்பட்டுள்ள இந்த சமூக குளிர்சாதன பெட்டிகளை பலரும் பாராட்டி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அருகே ரமீலா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள தென்னை செடிகளை காட்டு யானை ஒன்று சேதப்படுத்தியது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இந்நிலையில் யானைகள் விவசாய நிலத்திற்கு புகாதவாறு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவல்துறையினர், மாணவர்கள் பங்கேற்று தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி பேரணியாக சென்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா முன் ஏற்பாடுகள் மற்றும் விநாயகர் சிலைகள் கரைப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் விநாயகர் சிலைகள் அரசு அறிவித்துள்ள உயரத்திற்கு மேல் வைக்கக்கூடாது, களிமண்ணை கொண்டு விநாயகர் சிலைகளை செய்ய வேண்டும், ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியின் பாதாள சாக்கடை திட்டத்தின் கழிவுகளை லட்சுமிபுரம் அணைக்கட்டு பகுதிகளில் வெளியேற்றுவதற்கு பைப்லைன் புதைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கூடியிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி பைப்லைன் போடும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர் பகுதியில் உள்ள பாலாற்றில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கு மணல்கள் குவியல்களாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இளைஞர்கள் சிலர் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பட்ட பகலில் நடைபெற்று வரும் இந்த மணல் கொள்ளையை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் இது குறித்து உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் பள்ளி வளாகத்தில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் தங்களின் பெற்றோர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாகை மாவட்டம் சாமந்தன்பேட்டை மீனவர் கிராமம் நகராட்சியில் 11வது வார்டுக்கு உட்பட்ட அந்த கிராமம் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊரில் தொடக்கப்பள்ளியாக இருந்து உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தினாங்க. ஏடிஎம்கே பீரியடில் ஒயஸ்மணி வந்து தான் தொடங்கி வச்சுட்டு போனார். இந்த ஸ்கூலில் இது வரைக்கும் வேறு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கல. இதிலே தான் நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் எந்த தரமும் கிடையாது, எந்த அடிப்படை வசதி எதுவும் கிடையாது. எதுவும் இல்லாமல் 2 ஹெட் மாஸ்டர் எந்த 2 ஸ்கூலு நடக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு படிப்பும் பாழாகுது, பிள்ளைகளோட வருகையும் குறையுது. எங்கள் ஊருக்கு பள்ளி அறிவுங்கிற குறைஞ்சிட்டே போகிறதுனால நாங்களுக்கு எல்லா அதிகாரிக்கும் மனு கொடுத்துருக்கோம், எல்லா துறை மினிஸ்டர்ட்டையும் கொடுத்துருக்கோம். இங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த மெய்யநாதர்லேருந்து ரகுபதியிலேருந்து
இப்போ அன்பில் மகேஷ் ஐயா வரைக்கும் பார்த்துருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார், மீன்வளத்துறை மினிஸ்டர், அவரையும் பார்த்துருக்கோம், கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கேட்டோம்னா இடத்த கேட்டிங்கன்னா இந்த இடத்த கையை காட்டுறோம், 470 மீட்டருக்குள்ளே இருக்குங்கிறாங்க. கடற்கரை லிமிட்டில் இருக்குது, இதில் கட்டி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் பகுதியில் திருத்தணி நோக்கி சென்ற அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பார்வையற்றோர் மனு அளித்தனர். 10க்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வந்த நிலையில் 5 பேருக்கு மட்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்களை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இலவச பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை இரவு நேரத்தில் கைது செய்து வழக்கு பதிவு செய்து இருப்பதை கண்டிப்பதாகவும் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை எந்தவித நிபந்தனையும் இன்றி திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு அலகின் மூலம் நடைபெறும் பணியை 8 மாதங்களில் முடிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் 2 ஆண்டுகளை கடந்தும் முடிவடையாமல் தொடரும் பராமரிப்பு பணியால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் பராமரிப்பு பணி காரணமாக மேம்பாலத்தில் அவ்வப்போது ஏற்படும் விரிசல்கள் பொதுமக்களை அச்சமடைய செய்கிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை குறைக்க பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். என்ன காரணம்னா பாலமே தடன்னு ஆடுது. ஒண்ணு ஏதோ வேலை நடக்குதுன்னு 1.5 வருஷமா வேலை நடக்குது, என்ன வேலை நடக்குதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த பக்க கட்டைகளை பாத்தீங்கன்னா வேலை ஆரம்பிச்ச புதுல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு 15 நாளைக்கு ஒரு நட 30 அடி தான் இது இன்க்ரீஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா அதுக்கான மோல்டிங் வச்சு 30 அடி தான் பண்றாங்க. அது நடுப்புற இருந்த கட்டையை தூக்கி ஓரமா போட்டுட்டு போற வர வாகனங்கள் மாற முடியாம இதுல ஏற்பட்ட விபத்து ஏற்படுது. இந்த வழியா தான் அனைத்து அதிகாரிகளும் போயிட்டு இருக்கிறாங்க, இங்க உள்ள மக்கள் பிரதிநிதிகளும் போயிட்டு இருக்காங்க. அவங்க 1.5 வருஷமா இந்த வேலை நடக்கிறத யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. மக்களும் இந்த வழியா போறாங்க, விதியன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போறது வர்றது உழுவுறது அடிபடுறது. இங்க பணம் இல்லைன்னா ஜிஹெச்ல போனா வைத்தியம் பண்றதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமையில தஞ்சாவூர்ல 2-3 பேர் அடிபட்டு கிடக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல. மதுராந்தகம் சித்தாமூர் அடுத்த இந்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த தேன்மொழி செம்மறி ஆடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பட்டியில் இருந்த 12 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்ததில் 7 ஆடுகள் இறந்து கிடந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் உயிரிழந்த ஆடுகளை பிரேத பரிசோதனை செய்தனர். தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் சாலையில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளியின் மகனுக்கு 40,000 ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினியை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஆம்பூர் அடுத்த சௌராஷ்டிராபுரம் பகுதியைச் சேர்ந்த புனித ஜோதி என்பவர் கணவன் உயிரிழந்த நிலையில் மிகவும் சிரமப்பட்டு தனது மகனை படிக்க வைத்து வருகிறார். இந்நிலையில் தனது மகனின் மேற்படிப்பிற்காக மடிக்கணினி வேண்டி சில மாதங்களுக்கு முன்பு நடந்து முடிந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். இந்த கோரிக்கை மனுவை பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தன்னுடைய விருப்ப நிதியிலிருந்து 40,000 மதிப்பிலான மடிக்கணினியை மாற்றுத்திறனாளியின் மகனுக்கு வழங்கினார்.